கடலூர் மாவட்டம் ஆவட்டி பேருந்து நிறுத்தத்தில் மங்களூரு ஒன்றிய பெருந்தலைவர் சுகுணா சங்கர் ஏற்பாட்டிலும், அடரி பேருந்து நிறுத்தத்தில் மங்களூரு திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் சின்னசாமி ஏற்பாட்டிலும் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைப்பாளர் வெங்கடேசன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பேருந்திற்கு காத்திருந்த பொதுமக்களுக்கு தர்பூசணி, மோர், பழச்சாறு ஆகியவற்றை வழங்கினார். நீலகிரி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் ஸ்ரீ சாந்திலால் ஜி சொரடியாஸ் டிரஸ்ட் மற்றும் கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் குன்னூரில் உள்ள சிஎஸ்ஐ நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் ஸ்ரீ சாந்திலால் ஜி சொரடியா டிரஸ்டின் தலைவர் சந்தீப் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கண் பரிசோதனை, கண் கண்ணாடிகள், கண் சம்பந்தப்பட்ட பல்வேறு பரிசோதனை செய்தனர். இம்முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த கோணனூர் கிராமத்தில் சாலையின் குறுக்கே மலைப்பாம்பு ஒன்று ஊர்ந்து சென்றுள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் கத்தி, கூச்சலிட்டு அலறியுள்ளனர். அப்போது அங்கு வந்த அதே பகுதியைச் சேர்ந்த இளவரசன் என்பவர் அந்த பாம்பை பிடித்து தனது தோளின் மீது போட்டு பாம்புடன் கொஞ்சி பேசி விளையாடினார். அங்கிருந்த நபர்கள் அந்த பாம்பு மற்றும் போதையில் பேசிய அந்த நபரை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். பின்னர் இதுகுறித்து முருகன் என்பவர் கொடுத்த தகவலின் பெயரில் அங்கு சென்ற போச்சம்பள்ளி தீயணைப்புத்துறை வீரர்கள் பாம்பை மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம், அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நாள்தோறும் காட்டுத்தீ பல்வேறு இடங்களில் பற்றி எரிந்து வருகிறது. இந்நிலையில் சுட்டெரிக்கும் வெயிலின் காரணமாக பெரியகுளம் அருகே உள்ள அகமலை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் ஊரடி, ஊத்துக்காடு வனப்பகுதியில் மாலை முதல் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. மேலும் பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீயை வனத்துறையினர் கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போதும் மிகவும் உயரமான மலைப்பகுதி என்பதால் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் வனப்பகுதியில் உள்ள அரிய வகை மரங்கள், மூலிகைச் செடிகள் எரிந்து சேதமடைந்து வருவதோடு வனவிலங்குகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் சூழல் உருவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள சின்ன மாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த பூங்கொடி, இவரது மகன் சுப்பிரமணி, பூங்குடியின் சகோதரர் சிவக்குமார் அரசிராமணியை அடுத்த ஆத்துக்காடு பகுதியில் வசித்து வருகிறார். இந்நிலையில் உடன் பிறந்த இருவரும் குடும்ப தகராறு காரணமாக பேசிக் கொள்ளாமல் இருந்து வந்துள்ளனர். இதனிடையே சிவக்குமாரின் மகள் எடப்பாடி அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டுள்ளார். தற்போது தேர்வு முடிந்து விடுமுறையில் உள்ளதால் நேற்று மாலை அரசிராமணி குள்ளம்பட்டி பகுதியில் உள்ள பால் மையத்தில் பால் ஊற்றிவிட்டு மிதிவண்டியில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது அங்கு அவருக்காக காத்துக் கொண்டிருந்த சுப்பிரமணி மாணவியை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியுள்ளார். ஆனால் மாணவி இதனை ஏற்காததால் அவரை கடத்தி செல்ல முயற்சித்துள்ளார். அப்போது அங்கிருந்து தப்பி சென்ற மாணவி நடந்த சம்பவத்தை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். பின்னர் இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சுப்பிரமணி மற்றும் அவரது தாய் பூங்கொடியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை மதுரவாயல், போரூர், ஐயப்பன் தாங்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடுகளுக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இருசக்கர வாகனங்கள் திருட்டுப் போவதாக மதுரவாயல் போலீசாருக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இதனை அடுத்து சம்பவம் நடந்த இடங்களில் பதிவான கண்காணிப்பு கேமரா காட்சிகளை அடிப்படையாக வைத்து தனிப்படை போலீசார் தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட போரூர் அடுத்த ஐயப்பன் தாங்கலை சேர்ந்த தங்கராஜ், ஸ்ரீநாத் மற்றும் தீபன் ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரணை செய்ததில் போலீசாரிடம் சிக்காமல் இருப்பதற்காக திருடப்பட்ட இருசக்கர வாகனங்களை சென்னையில் விற்பனை செய்யாமல் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதனை தாண்டியுள்ள கிராமங்களில் விவசாயம் மற்றும் மாடுகள் வைத்திருக்கும் நபர்களை பார்த்து விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனை அடுத்து அவர்களிடமிருந்து ஒரே ரக 13 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடியில் மாவட்ட தீ தடுப்பு மற்றும் தொழிற்சாலைகள் பாதுகாப்பு குழு அவசர ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி, பட்டாசு, தீப்பெட்டி தொழிற்சாலைகள், வெடிபொருள் குடோன்கள், சில்லறை விற்பனை நிலையங்கள் மற்றும் குவாரிகளில் எந்தவித அசம்பாவிதமும் நடக்காதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், அரசின் நிலையான வழிகாட்டு முறைகள் சரியாக பின்பற்றப்பட்டு வருகின்றனவா என்பதை அலுவலர்கள் அவ்வப்போது ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ராஜகிரி அம்பேத்கர் தெருவில் வசிப்பவர்கள் இளையராஜா சுமத்ரா தம்பதியினர். இவர்களுக்கு சுமிதா ஸ்ரீ, விஜய பிரபாகரன் என்ற 2 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் இளையராஜா ராஜகிரி அருகே பார்வதிபுரம் பகுதியில் ஸ்ரீதரன் என்பவரது வீட்டில் மின் மோட்டார் பழுது பார்த்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்ததில் மயக்கமடைந்துள்ளார். இதனை அடுத்து அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு பாபநாசம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற பாபநாசம் போலீசார் மேற்படி சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டத்தில் 108 டிகிரி வரை வெப்பத்தின் தாக்கம் நாள்தோறும் காணப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் ஏற்காட்டில் பரவலாக மழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். கடலூர் மாவட்டம் பஞ்சாங்குப்பத்தை சேர்ந்த கல்லூரி மாணவன் முகமது ஷக்கீம், 8ஆம் வகுப்பு மாணவர் ஹரி மற்றும் ஆகாஷ் ஆகிய மூவரும் நாகையில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பி வந்து கொண்டிருந்தனர். அப்போது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியில் வந்து கொண்டிருந்த போது மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த தரங்கம்பாடியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் மீது எதிர்பாராத விதமாக மோதியதில் 3 பேரும் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளனர். அப்போது எதிரே வந்த டிராக்டர் கீழே விழுந்த மூவர் மீது ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த ஸ்ரீதரை அங்கிருந்த பொதுமக்கள் மீட்டு பொறையார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிகிச்சை பெற்று மேற்சிகிச்சைக்காக நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ஸ்ரீதர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக பொறையாறு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ரெட் ஹில்ஸ் பகுதியில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் மாஸ்டர் கிரிக்கெட் கிளப் நிறுவனம் ஷம்சுதீன் ஏற்பாட்டில் மாநில அளவிலான மகளிர் கிரிக்கெட் T20 போட்டி நடைபெற்றது. இதில் கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, நெல்லை, கோவை, திருச்சி, வேலூர், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 14 மகளிர் கிரிக்கெட் அணியினர் கலந்து கொண்டனர். இப்போட்டியின் இறுதிப் போட்டியில் STGMIS கிரிக்கெட் அகாடமி, நெல்லை குயின்ஸ் கிரிக்கெட் அகாடமி போட்டியிட்டனர். இதில் 9 ரன் வித்தியாசத்தில் STGMIS கிரிக்கெட் அகாடமி வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து ரயில்வே மகளிர் கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் காயத்ரி மற்றும் திருவள்ளூர் மாவட்ட கிரிக்கெட் மகளிர் அணி தேர்வாளர் யுவராஜ் வெற்றி பெற்ற அணியினருக்கு அயன் லேடி கோப்பை மற்றும் பதக்கங்கள், பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். மேலும் சிறந்த பந்து வீச்சாளர், சிறந்த ஆட்டக்காரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே போகலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கீழக்கோட்டை கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதி மக்கள் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்ட போர்வெல்லில் இருந்து சின்டெக்ஸ் மூலம் வீட்டு உபயோகத்திற்காக தண்ணீர் நிரப்பி பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் கடந்த 1 மாதமாக சின்டெக்ஸ் தொட்டியின் அடிப்பக்கம் சேதமடைந்துள்ளதால் தண்ணீர் நிரப்ப முடியாமல் போதிய நீரின்றி பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் சின்டெக்ஸ் தொட்டியில் வடியும் நீரை போட்டி போட்டுக்கொண்டு கொளுத்தும் வெயிலில் பிடித்து வருகின்றனர். இதுகுறித்து பொதுமக்கள் பலமுறை கிளம்பல் ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர். இதனால் கிராம மக்கள் ஒரு குடம் குடிநீர் ரூபாய் 15 நாள் ஒன்றுக்கு 100 ரூபாய்க்கு மேல் குடிநீர் வாங்கி உபயோகித்து வருகின்றனர். எனவே ஊராட்சி நிர்வாகம் சார்பில் சின்டெக்ஸ் தொட்டியை மாற்றி பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பொதுமக்கள் அதிகம் கூடும் கடலூர் சாலை மற்றும் கடைவீதியில் திமுக நகர செயலாளர் தண்டபாணி ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கடலூர் மேற்கு மாவட்ட துணைச் செயலாளர் முத்துக்குமார், மேற்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் கணேஷ்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், இளநீர், தர்பூசணி பழங்களை வழங்கினர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சிந்தனைச்சேரி கிராம நிர்வாக அலுவலகத்தில் பணிபுரிந்து வருபவர் ராம்குமார். இவர் வழக்கம் போல தனது பணியினை செய்து கொண்டிருக்கும் போது மதுபோதையில் அங்கு சென்ற பவுல்ராஜ் என்ற இளைஞர் பெண் தலையாரியை ஆபாச வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதனை தட்டி கேட்ட கிராம நிர்வாக அலுவலர் ராம்குமாரையும் பவுல்ராஜ் மதுபாட்டிலால் கையில் குத்திவிட்டு வயிற்றில் குத்த முயற்சித்துள்ளார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரை பிடிக்க முயன்றபோது அவர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதனை அடுத்து காயமடைந்த கிராம நிர்வாக அலுவலர் ராம்குமார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து தேவாரம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய பவுல்ராஜை தேடி வருகின்றனர்.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே சிவபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் மகேந்திரன். இவர் கும்பகோணத்தில் பாலக்கரை பகுதியில் தரைக்கடை அமைத்து மாங்காய் வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் மாங்காய் வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது அவர் திடீரென சுருண்டு மயங்கி விழுந்துள்ளார். இதனை கண்ட அங்கிருந்த வியாபாரிகள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனை கொண்டு சென்ற நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மேலகல்கண்டார் கோட்டை மாநகராட்சி இளநிலை பொறியாளர் அலுவலகம் எதிர்ப்புறம் பேரறிஞர் அண்ணாவின் மார்பளவு சிலை உள்ளது. இந்த சிலைக்கு திமுகவினர் அவ்வப்போது மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வந்தனர். இந்நிலையில் அவ்வழியே வந்தவர்கள் அண்ணா சிலையில் குங்கும பொட்டு வைத்து அந்த குங்குமத்தை அவரது சிலை மீது பூசியிருந்ததை பார்த்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அப்பகுதி திமுக கவுன்சிலர் முருகானந்தம், வட்டச் செயலாளர் தமிழ் மற்றும் நிர்வாகிகள் சிலை முன்பு திரண்டு அண்ணா சிலைக்கு குங்கும பொட்டு வைத்து சிலை மீது குங்குமத்தை பூசிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவத்தால் மேலகல்கண்டார் கோட்டை பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் அருகே நகராட்சி கட்டண வாகனம் காப்பகம் செயல்பட்டு வருகிறது. இந்த வாகன காப்பகத்தில் இந்திரா நகரை சேர்ந்த அஜய் என்ற இளைஞர் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு வெளியூர் சென்றுள்ளார். பின்னர் திரும்பி வந்து பார்க்கையில் இருசக்கர வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விசாரணை நடத்தினர். அதில் தூத்துக்குடியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் இருசக்கர வாகனத்தை திருடியது தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வடுகப்பட்டி ஹைஸ்கூல் தெருவில் முருகன் மற்றும் பிரபு ஆகிய இருவரும் அருகருகே வசித்து வருகின்றனர். பிரபு அல்லிநகரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பின்னத்தேவன்பட்டி பகுதியில் அரசு மதுபான கடையில் பார் நடத்தும் உரிமை பெற்று பார் நடத்தி வருகிறார். இதேபோல முருகன் பெரியகுளம் அருகே உள்ள ஜெயமங்கலம் பகுதியில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையின் அருகே பார் நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் அல்லிநகரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்ட பிரபுவை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 900 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் முருகன் தான் காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்ததாக நினைத்து பிரபு கோபமடைந்து வடுகப்பட்டி பேருந்து நிலையம் அருகே சாலையில் நடந்து வந்த முருகனை அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரபுவை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி புது பேருந்து நிலையம், இடப்பாடி பிரிவு, திருச்செங்கோடு பிரிவு உள்ளிட்ட பல இடங்களில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் பழுதின் காரணமாக செயல்படாமல் உள்ளது. இதனால் கடந்த ஆண்டு இடப்பாடி சாலை அருகே உள்ள தெலுங்கர் வீதியில் நடந்த ஏடிஎம் உடைக்கப்பட்ட சம்பவத்தில் கொள்ளையர்களை பிடிப்பதில் பெரும் சவாலாக இருந்தது. மேலும் அடிக்கடி திருட்டு சம்பவங்களும் நடைபெறுகின்றன. எனவே அதிக எண்ணிக்கையில் கேமரா பொருத்தவும் பழுதான கேமராக்களை சரி செய்யவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி தருவைக்குளம் சாலையில் மாநகராட்சிக்கு சொந்தமான உரக்கிடங்கு அமைந்துள்ளது. 500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த உரக்கிடங்கில் தூத்துக்குடி மாநகரிலிருந்து தினமும் கொண்டுவரப்படும் 100 டன் குப்பைகள் தூய்மை பணியாளர்களால் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு உரமாக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் தூய்மை பணியாளர்கள் அந்த உரக்கிடங்கு பகுதியில் மண்புழு உரம் தயாரித்து பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி வருவதுடன் மியாவாக்கி காடுகள் பகுதியில் தேனீ வளர்ப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக மரத்தாலான தேன்கூடுகளை அமைத்து தேன் உற்பத்தி செய்து வருகின்றனர். 3 மாதங்களுக்கு ஒருமுறை அந்த தேன்கூட்டிலிருந்து கிடைக்கும் தேனை அந்த உரக்கிடங்கில் வேலை பார்க்கும் பணியாளர்கள் தங்களுக்குள் எடுத்து பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தனர். குப்பை மேடாக புகை மண்டலமாக காணப்பட்ட தூத்துக்குடி மாநகராட்சி உரக்கிடங்கு தற்போது அடர்ந்த வனமாகவும் மண்புழு தயாரிக்கும் பகுதியாகவும் தேன் உற்பத்தி செய்யும் பகுதியாக மாறி தூய்மையான சுகாதாரமான மாநகராட்சியாக மாறும் வகையில் உருவாகியிருப்பது பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது.